திருப்போரூர் தொகுதி மாற்றமா மாயையா? அதிமுக முன்னாள் வேட்பாளர் அஜய்மோகன் சாட்டை வீச்சு. திருப்போரூர் பெயரில் போர், ஆனால் மக்களின் பிரச்சனைகளில் மட்டும் சமாதானம் என்கிறார்கள் ஆட்சியாளர்கள். சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளையும் பேரூராட்சிகளையும் உள்ளடக்கிய இந்த முக்கிய தொகுதியில் மாற்றம் என்ற வார்த்தை பேச்சில்தான் இருக்கிறது, நிலத்தில் இல்லை என அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சில் வேட்பாளர் அஜய்மோகன் திறந்த சவால் விடுத்துள்ளார். தொகுதி வளர்ச்சி அடைந்தது என்று விளம்பரம் பறக்கிறது, ஆனால் மக்கள் கேட்கும் அடிப்படை வசதிகள் மட்டும் காகிதத்தில் தான் வளர்ந்துள்ளன என அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். பட்டா தலைமுறைகள் காத்திருக்கும் காகித கனவு. வன்னியர் கிறிஸ்துவர் சமூகத்தினர் தலைமுறையாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் நில உரிமை பட்டா அரசியல் வாக்குறுதி பெட்டகத்தில் பூட்டப்பட்ட கனவு என அஜய்மோகன் சாடுகிறார். நலக்கூடமா நலிவு கூடமா? சமுதாய நலக்கூடம் இல்லை, பொது கழிப்பிடம் பராமரிப்பு கேள்விக்குறி, கழிவுநீர் கால்வாய் பாதிப்பு, சாலை மேம்பாடு மந்தம், புகைப்படத்தில் மட்டும் சுத்தம், தரையில் மட்டும் துர்நாற்றம் என்று அவர் விமர்சனம் விடுத்துள்ளார். முட்டுக்காடு சுற்றுலா புகழா துர்நாற்ற துயரமா? முட்டுக்காடு பகுதியில் கழிவுநீர் துர்நாற்றத்தால் மக்கள் அவதிப்படுவதாக குற்றச்சாட்டு. வளர்ச்சி வாசம் எங்கே? துர்நாற்றம்தான் வீசுகிறது என்று ரிப்போர்ட்டர் செய்தி பாணியில் கேள்வி எழுப்புகிறார். தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆதிக்கம் செலுத்தும் தொகுதியில் மாற்றம் இல்லை என்ற இந்த குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேச்சு வளர்ச்சி வேகம் 100 கிலோமீட்டர், பணிகள் நடக்கும் வேகம் 10 கிலோமீட்டர் கூட இல்லை. அஜய்மோகன் சாட்டை வீச்சு. திருப்போரூரில் மாறுவது அரசியல் கட்சிகளா அல்லது மக்கள் வாழ்க்கையா? இதற்கான முழு விவரம் விரைவில் நமது ரிப்போர்ட்டர் செய்தி சேனலில் எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி.